Hello friends, welcome back to my channel krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சாப்பாடு ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல. வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிரிஞ்சி இலை, 4லேருந்து 5 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ் எடுத்துக்கோங்க. மராட்டி மொக்கு 3 சின்ன ஏலக்காய், 3 சின்ன விரல் அளவுக்கு பட்டை எடுத்துகிட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாவை கீராமல் அப்படியே சென்டராக மட்டும் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கணும். நான் இந்த வெங்காயத்தோடவே புதினாவும் கொத்தமல்லியும் ஒவ்வொரு கையளவு எடுத்திருக்கேன். வெங்காயத்தோடயே வதக்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க எந்த அளவு வதங்கியிருக்குன்னு. 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 தக்காளி எடுத்து வச்சிருந்தேன், கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக வதங்கணும். வதங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளியோட கூட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 4 காய் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், அப்புறம் ஒரு கேரட்டு, 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலாவோட போட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன் இன்னைக்கு. அந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசியோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இல்லைனா வெந்து வரும்போது ஒரு பக்கத்து ஒயிட்டாகவும் ஒரு பக்கத்து மசாலாவோடவும் இருக்கும். ஸோ நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா கலந்து விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நான் 2 கப் அரிசிக்கு என்னோடய அரிசி பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் சேர்த்து தாங்க ஊற்றணும். அதனால் நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. புளிப்பு பத்தலை. ஸோ லெமன் ஜூஸ் 1/2 லெமன் எடுத்துக்கிட்டு புளிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை லெட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் போல் விட்டுருங்க. இப்போ விசில் போட்டாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஆவி பறக்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக கூட்டாயிருக்குன்ட்டு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அரிசிலாம் தனித்தனியாகவே வருது கரெக்டாக. நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிற மாதிரியே தான் இந்த ரைஸ்லேயும் இருக்கும். நீங்கள் உங்கள் அரிசி பொறுத்து விசிலும் தண்ணியும் அளந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும் பிரியாணி. இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கே தான் இந்த பிரியாணியும் டேஸ்ட்டில் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் அரிசியும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நானாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. பாருங்கள், இது ரைத்தா எக்கு காலிஃப்ளவர் சில்லியோட நான் இந்த பிரியாணியை சர்வ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.